கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த 2வது மாதத்திலையும் இந்த 2வது வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை ஃபோன் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் சில நேரம் ஊழியத்தின் நிமித்தம் ஃபோன் அட்டன் பண்ண முடியாவிட்டால் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பி வைங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக தியானித்து வருகிறதான தலைப்பு வசனம் திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். லேவியராகும் புஸ்தகத்தை வாசிக்க. லேவியராகமும் 26வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிப்போம். லேவியராகும் புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வார்த்தையை அனுப்புகிறவர், வார்த்தையினால் விடுதலை தருகிறவர், சுகம் தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், பரிசுத்தமாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவரே, பரிசுத்தமான நம்முடைய வேத வசனத்தினால் நீங்கள் எங்களோடு இடைபடுங்க. கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்படட்டும். வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும். ஐயா, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நம்முடைய எழுத்தையோ வார்த்தையோ சொல்ல சுமக்க இவ்வளவேனும் பாத்திரம் நல்ல ஆண்டவர் பேசுங்க. மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்டதான தலைப்பு வசனம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வாக்குரைத்திருக்கிறார். நாம் தியானித்து வருகிறது காரியம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு அருளி இருக்கிற வாக்கு தத்தம், கர்த்தர் உங்களுக்கு அருளி இருக்கிற உடன்படிக்கை, தீர்க்க தரிசனம், இது உங்களுக்கு தானா? இது உங்களுக்கு நிறைவேறுமா? இதை எப்படி கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பழுகவும் பெருகவும் பண்ணி கர்த்தர் இதை என்ன செய்வார்? திடப்படுத்துவார். அப்போ பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டுமானால், அந்த ஆசீர்வாதம் நம்மேல் பழிக்க வேண்டுமானால், பெருக வேண்டுமானால், வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். கவனிங்க, இன்றைக்கி மனுஷனுடைய கண்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு பிரியமானவைகளை என்ன செய்கிறது? பார்க்கிறது. பிறருடைய குற்றத்தை பார்க்கிறது, பிறருடைய குறைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கண்களோ உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதற்கு, அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதற்கு பார்க்கிறார், அவருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு பார்க்கிறார், அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு உங்களை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால் அந்த கண்களிலே உங்கள் மேல் என்ன உண்டாகணும் பாருங்க? ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். கடந்த வாரத்திலே கர்த்தருடைய கண்களிலே ஒரு மனுஷனுக்கு கிருபை உண்டாயிற்று என்று அவனை பழுக பெருக பண்ணினார். காரணம், அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருந்தது? உத்தமமும் நீதியுமாய் இருந்தது என்று சொல்லி நாம் என்ன செய்திருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். வேதத்திலே ஒரு அருமையான ஒரு மகள், ஆகார் என்கிறதான ஒரு மகள் என்ன செய்திருக்கிறாள் பாருங்க. அவள் கர்த்தரை குறித்து சொன்ன வார்த்தை, என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, காண்கிற தேவன் என்று என்ன செய்தார்? பெயரிட்டார். அவள் நம்முடைய ஆண்டவரை சொல்லுகிறாள், அவர் பார்க்கிறார். நாம் எப்படி ஒரு மனுஷனை பார்க்கிறோமோ அதே போல்
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. அந்த சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மனுஷனை என்ன செய்கிறவர், காண்கிறார் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் இதை என்ன செய்ய முடியும், 13வது வசனத்தில் வாசிக்கும். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று என்ன செய்தார், பெயரிட்டாள். ஆகாரை பார்த்ததை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆகாரை பார்த்ததை வேதம் சொல்லுகிறது அவளும் கண்டாள் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. கவனிங்க, இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் எப்படி இருக்க வேண்டும், நோக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமானால் உங்களை பழுக பெருக பண்ணி வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் மேல் அவர் செய்த உடன்படிக்கையை என்ன செய்வார், திருடப்படுத்துவார் என்று. இந்த ஆகார் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது பாருங்க, நோக்கமாக இருக்கிறது. என்ன முகாந்திரம், எந்த காரணத்துக்காக ஆண்டுடைய கண்கள் இவள் மேலே என்ன செய்கிறது, நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஒரு பாத்திரமாக இருக்கிறாள். என்ன பாத்திரம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு அவளை சேர்த்ததுனால அல்ல, ஆபிரகாமின் வித்து அவளிடத்தில் இருக்கிறதுனால மட்டுமல்ல, அவள் யார் என்று சொன்னால் அடிமை பெண். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் யார் சிறுமைப்பட்டிருக்கிறார்களோ, சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, அதனால தான் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னு சொன்னால், ஏழைகளுக்கு உரியவர், சிறுமைப்பட்டவர்களுக்கு உரியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு எங்கே வந்தார், உலகத்திற்கு வந்தார் என்று. அப்போது நம்முடைய ஆண்டவராக இருக்கிற கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிற ஒரு விசேஷித்த சுபாவம் என்னென்னா, யார் இல்லாமல் இருக்கிறாங்களோ, சுகம் இல்லாமல் இருக்கிறவங்க யார், பலம் இல்லாமல் இருக்கிறவங்க யார், சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க யார், நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க யார், ஐஸ்வர்யம் இல்லாதவங்க இருக்கிறவங்க யார், விதவைகள், ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே துணை என்று வேறம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. இல்லாதவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இன்றைக்கி நீங்கள் யார் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறீங்களோ நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன இல்லாமல் இருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க. உங்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறீங்களா, உங்களுக்கு சொந்தமான வீடு இல்லை, நான் அங்கே இங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஐயா, மிகுந்த வேதனைப்படுறேன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. வேறம் சொல்கிறது, தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை என்ன செய்கிறார், ஏற்படுத்துகிறார் என்று வேணும் சொல்லுகிறது. இன்றைக்கி தனிமையாக என் குடும்பம் இருக்குது, என் பிள்ளைங்க இருக்கோம், நாங்கள் இருக்கோம், சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லைன்னு நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிலத்தையும் வீட்டையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று வேற என்ன செய்கிறது சொல்லுகிறது. அவர் நினைவு உங்கள் மேலேயே இருக்குன்னு கர்த்தருடைய வார்த்தை திருவள்ளம் வச்சு இருக்கிறது. நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற உங்களுக்கு, எளிமையாக இருக்கிற உங்களுக்கு, இல்லாதவர்களாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா, நோக்கமாக இருக்கிறது. இந்த ஆகார் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருந்ததுக்கு காரணம், இவள் யார், அடிமை பெண். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுடைய கூப்பிடுதலை, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்கிறவர், காண்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருன்னே விசாரிக்கலை, யார் எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை, எனக்கு நன்மை செய்ய யாரும் இல்லை, என்னுடைய பட்சத்திலிருந்து நீதியை சொல்ல யாரும் இல்லை, எனக்காக வழக்காட யாரும் இல்லை, எனக்காக நல்ல ஏதோ எந்த நன்மையான காரியத்தையும் செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி ஆண்டவரை கூப்பிடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி உங்களுடைய கூப்பிடுதலை, உங்களுடைய வருகை கர்த்தர் எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்க, அவருடைய கண்கள் உங்கள் மேலேயே நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கூப்பிடுவீர்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் வந்து, உங்கள் குடும்பத்தில் வந்து, ஆமேன் ஆமேன், உங்களை கர்த்தர் பழுகவும் பெருகவும் கர்த்தர் என்ன செய்வார், பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறும் சொல்கிறது, இந்த ஆகாரை கர்த்தருடைய கண்கள் கண்டது. என்ன ஆயிடுச்சு பாருங்க, அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் உன் நாச்சியார் ரெண்டை போய் நீ எப்படி இரு, அடங்கி இரு என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனி, சிறுமைப்பட்டதான நமக்குள்ளே இருக்க வேண்டிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில சுபாவங்கள். யாருக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று வேறும் என்ன செய்கிறது, யாருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும்.
நாம் யாருக்கு அடங்க வேண்டும் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. நாம் எந்த விதமான பாரபட்சத்தினால் அல்ல, கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழை பணக்காரன் என்கிறதற்காக அல்ல, இல்லை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிறதற்காக அல்ல, பலமுள்ளவன் அழகுள்ளவன், எந்த ஒரு பாரபட்சத்துக்காக அல்ல. நாம் யாருக்கு கீழ்ப்படியும் வேதம் சொல்கிறது, முதலாவது யாராக இருந்தாலும் எவனாய் எவளாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நாம் முதலாவது கீழ்ப்படியவர்களாக இருக்கணும். ரெண்டாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், வேதம் சொல்கிறது தாய் தகப்பனுக்கு, பெரியவங்களுக்கு, சிறியவர்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும் பாருங்க, கீழ்ப்படியும், அடங்கணும், அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. உன் வாழ்நாட்டில் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் நீ என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. நீ வாழ்நாள் இருந்தால் தானே பழகி பெருக முடியும். அப்போ தாய் தகப்பனை கனம் பண்ணாதவர்கள் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பார்த்துட்டோம், முதல்ல ஆண்டவருக்கு, ரெண்டாவது யாருக்கு பாருங்கள், தாய் தகப்பனாருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் கணவனுக்கு மனைவியானவள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சொந்த புருஷருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. இன்றைக்கி அநேகர் தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்கிறதில்லை, மனைவி கீழ்ப்படுகிறதே இல்லை. புருஷன் தலையாக இருக்கிறான், அதற்காக மனைவி அடிமை என்று சொல்லப்படவில்லை. எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புருஷன் தன் சரீரத்துக்கு அவன் சுய அதிகாரி அல்ல, மனைவியே அதிகாரியாக இருக்கிறாள். அதே போல் மனைவிக்கும் புருஷன் யாராக இருக்கிறார், அதிகாரியாக இருக்கிறார் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினாலே நாம் அடிமை அல்ல, அதே நேரம் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இந்த கணவனுக்கு மனைவியானவள் கீழ்ப்படுகிறவளாய் இருந்தாலானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அவளை ஆசீர்வதிக்கிறவளாய், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, எஜமானுக்கு வேலைக்காரர்கள் என்ன செய்வர்களாக இருக்கணும், கீழ்ப்படி. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அவர் முரட்டாட்டமானவராக இருக்கலாம், பொல்லாதவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவரிடத்தில் வேலை பார்க்கிறவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய வேலை பார்க்கிற யாரிடத்தில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரருக்கு விசுவாசிகள் சபை மக்கள் என்ன செய்வர்களாக இருக்கணும், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது அடங்கி இருத்தல் ரொம்ப முக்கியம். மேலான அதிகாரத்திற்கு எப்படி இருங்க, கீழ்ப்படிந்திருங்கள். இது வேறும் சத்தியம் சொல்லுகிறது. ஏன்னால் மேலான அதிகாரத்திற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறவர் யாருன்னா ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார். அவர்கள் முரட்டாட்டமானவர்களாக இருக்கலாம், அவர்கள் பொல்லாதவர்களாக இருக்கலாம், இருமாப்பா உள்ளவர்களாக இருக்கலாம். உங்கள் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை செவ்வைப்படுத்துவார். அதன்படினால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் பாருங்க, அடங்கி இருத்தல் வேண்டும். இந்த ஆகாரிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அடங்கியிரு, நீ கீழ்ப்படிந்திரு என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, அந்த அடங்கி இருந்தால், கீழ்ப்படிந்திருந்தால், இந்த ஆகாருடைய பிள்ளையினுடைய சத்தத்தை கர்த்தர் என்ன செய்தார், கேட்டார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பிள்ளையை நான் பலத்த ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். உன்னிடத்தில் இந்த ராஜாக்கள் புறப்படுவார்கள், பிரபுக்கள் புறப்படுவார்கள் என்று கர்த்தர் என்ன செய்தார், பழுகவும் பெருகவும் பண்ணினார். அவர்களே இன்றைக்கு இருக்கிறதான முகலாயர்கள், முஸ்லீம்கள் என்று சொல்கிறோமே, அவர்கள் இந்த இஸ்மவேல் சந்ததியினிடத்திலே பிரவாகித்தவர்கள். இன்றைக்கி அநேக தேசங்களில் இருக்கிற அளவிற்கு அவர்கள் பிரவாகித்து பெருகி இருக்கிறதற்கு காரணம், அன்னைக்கு ஒரு பெண் அடங்கியிரு என்று சொன்னதுக்கு, தன்னுடைய சிறுமையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அடங்கினாள். அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவள் சந்ததியவே கர்த்தர் பழுக பெருக பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும், பழுக பெருக பண்ண முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, உங்களுடைய சிறுமையில், உங்களுடைய தாழ்வில் நீங்கள் என்ன செய்யுங்க, அடங்கிருங்க, கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க. இதை விட்டு விடுவீர்களானால் மிகுந்த வேதனைக்கு நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க, ஆளாக்கப்படுவீங்க. யாருக்கெனவே அடிமை, இப்பொழுது கற்போதியாக ஆயாச்சு. எவ்வளோ வேதனை தெரியுமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த துன்பம். அடிமையின் மகனும் அடிமைதான், அடிமையானவளுக்கு பிறந்தவனும் அடிமைதான். வாழ்நாளெல்லாம் அடிமையாகத்தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவரோ இவர்களை ஆராய்க்கிறாராம், பிரபுக்களாக கர்த்தர் என்ன செய்து விட்டார், மாற்றி விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நீங்களும் நானும் அடங்கி இருக்கிறத என்ன செய்திடாதுங்க, விட்டு விடாதுங்க. வேதத்திலே அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரூத்து என்கிறதான மகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால் பாருங்கள், தன்னுடைய மாமியாருக்கு அவள் என்ன செய்கிறவளாக இருந்தால், அடங்கி இருக்கிறவளாக இருந்தாள்.
அவளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய முந்தின நடக்கை பார்த்துக்கலாம், பிந்தின நடக்கை எப்படி இருந்தது? கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது என்று சொல்லி கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய நடக்கையை பார்க்கிறார். நீங்கள் அடங்கி இருக்கிறீங்களா, கீழ்ப்படிந்து இருக்கிறீங்களா அப்படின்னு கர்த்தர் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துகிறதற்காக, உங்களை பழுக பெருக பண்ணுகிறதற்காக, உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறதற்காக, உங்களுடைய நிந்தையை புரட்டி போடுகிறதற்காக, உங்களுடைய அவமானத்தை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய துன்பத்தை ஆமென் மாற்றுகிறதற்காக கர்த்தர் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களிலே உங்களுக்கு இரக்கம், கிருபை, ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உண்டாக வேண்டும். அதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டியது அவருடைய சொல்லை கேட்டு, நம்முடைய இந்த தாழ்வில், நம்முடைய இந்த சிறுமையில் கர்த்தருடைய சொல்லை கேட்டு நாம் யாருக்கு கீழ்ப்படியணுமோ, யாருக்கு அடங்கி இருக்கணுமோ, நம்ம அடங்கி இருந்தோமானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஏனென்றால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தை கேட்ட ஐயா, இந்த நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அடங்கிருங்க. இந்த அருமையான ரூத்து, அவள் மனம்போல் வாழுகிற குடும்பத்தை சார்ந்தவள். அம்மோனியரும் மோவாபியரும் மனம் போல வாழுகிறவர்கள், இஷ்டம் போல வாழ்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் குடும்பத்திலிருந்து வந்து இந்த ரூத்தோ அப்படி அல்ல. இவர்கள் சபைக்கு உட்படலாகாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். காரணம் என்னென்னா, மனம் போல வாழ்கிறாங்க. யார் யாரோடு அன்பாக இருக்கணும், நேசமாக இருக்கணும், கணவன் மனைவி உறவு யார் கூட இருக்கணும் இல்லாத அளவுக்கு முறைகேடானவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து இந்த ரூத்தோ எங்கே வந்தால் பாருங்கள், தன்னுடைய மாமியாரை பின்பற்றி வந்து அவளுக்கு என்ன செய்திருந்தால், அடங்கியிருந்தால். கவனிங்க, இன்றைக்கி நீங்களும் நானும் அடங்கி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடங்கி இருக்கிறதே இல்லை. பைபிளில் சொல்லியிருக்க, ஒரு பிள்ளை, ஒரு மகன், ஒரு பையன், ஒரு பிள்ளை தாய் தகப்பனை பார்த்து எரித்து ஏன் என்னையை பெருத்த அப்படின்னு கேட்டால், பைபிளில் சொல்லியிருக்க அன்னைக்கு இருந்த தண்டனை என்ன தண்டனை தெரியுமா? பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போக வேண்டுமா. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லெறிந்து பிள்ளை என்ன செய்ய வேண்டுமா? ஏன் என்னை பெத்த, எதுக்காக என்னை ஜெனிப்பித்தன்னு கேட்டால் கொல்லப்பட வேண்டுமா. யோசித்து பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அடங்காமல் இருத்தல் தேவனுக்கு பிரியமல்லாத காரியம். இன்றைக்கி அப்படியா இருக்குது? நல்ல கவனிங்க. பெத்த பிள்ளைகளை அவங்க எவ்வளவு அவங்க பாராட்டி சீராட்டி வளர்த்துருக்குறாங்க. இன்றைக்கி தாய் தகப்பனை என்ன செஞ்சிடறாங்க பாருங்கள், கவனிக்கிறதே இல்லை. பிள்ளைகளும் தாய் தகப்பனை மதிக்கிறதே இல்லை. மிகுந்த வேதனையாக இருக்குது. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் இன்றைக்கி அம்மா அப்பா பயப்படுறாங்க, மிரட்டுறாங்க. பிள்ளைகள் நான் செத்துருவேன், நான் தற்கொலை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் என்ன செய்கிறாங்க, பிள்ளை தாய் தகப்பனை மிரட்டுறாங்க. அடங்கி இருக்கணுங்கிற அனுபவமே இல்லை. வேறும் சொல்கிறது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நீ என்ன செய்ய, நடத்து. நீ சின்ன வயதில் நீ அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறியோ அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்ண்டு. நல்ல தாய் தகப்பனாக இருக்கிற நீங்களும் இந்த பிள்ளைகளை தெய்வ பயத்தில் வளர்க்கணும். கர்த்தருக்கு பிரியமான ஏற்ற காரியத்தில் வளர்க்கணும். ஆமென். பிறரைக்கு அடங்கி இருக்காதபடி பிறரை பற்றிய குற்றங்களை குறைகளை சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை என்ன செய்யாதுங்க, வளர்க்காதீங்க. இன்றைக்கி யாருடைய பாவங்களை யாருடைய குறைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து நீங்கள் அவர்களை வளர்க்குறீங்களோ அதே பாவத்தை அதை குறைகளை உங்கள் பிள்ளைகள் செய்வாங்க. ஆமாம். அதனால் அவர்கள் அடங்கி இருக்கிறதற்கு வளங்க, அவங்க கீழ்ப்படிந்து இருக்கிறதற்கு கற்றுக் கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணுவார். இன்றைக்கி இந்த கீழ்ப்படிதல், இந்த அடங்கியிருத்தலை நாம் கற்றுக்கொள்ளும். ஏனென்றால் மனுஷனானவன் கீழ்ப்படியாமையினால தான் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். வியாதி, வயோதீபம், பாவம், சாபம், சாத்தான், இவ்வளவுக்கும் காரணம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது தான் காரணம். நீங்களும் நானும் கீழ்ப்படிவோம், அடங்கியிருப்போம். இதற்காக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே எப்படி இருக்கிறது? நீ எப்படியாவது அடங்கியிருக்க மாட்டாயா? நீ கீழ்ப்படிய மாட்டாயா? அதற்காக உன் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? உன்னோடு உடன்படிக்கை பண்ணி அதை உறுதிப்படுத்துகிறதற்கு. இந்த வார்த்தையை கேட்ட அம்மா, ஐயா கீழ்ப்படிங்க. நீ கீழ்ப்படுகிறது ஒரு நாளும் உங்களை தாழ்த்தாது, உங்களை இழிவாக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் மேன்மைக்கு முன்னானது எனது தாழ்மை. நீங்கள் உயர்த்தப்படுகிறதற்கு இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கீழ்ப்படுகிற உங்களை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? மென்மேலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளின்படி நடக்கிறவன் எவனோ அவன் யார்? பாக்கியவான். கீழ்ப்படுகிற நீங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பிதாவே,
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலுமே ஸ்தோத்திரிக்கிற வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எந்த கீழ்ப்படியாமையினால் சாபம் வந்திருக்கிறதோ, எந்த கீழ்ப்படியாமையினால் ஆண்டவரே தரித்திரம் குறைவுகள் வந்திருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகட்டும், பழுகுதல் உண்டாகட்டும், வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கைகள் நிறைவேறட்டும், திடப்படுத்தப்படட்டும் ஐயா. அதற்கு ஆகாரை கண்டவர் இந்த பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்கள். அவருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவளை எதில் கீழ்ப்படிய வேண்டுமோ கற்றுக் கொடுங்கப்பா. அவள் உயர்த்தப்படட்டும், மேன்மை அடையட்டும். சகல துதிகான மகிமையெல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.